வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைபிள் ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம் க்ரீக் டு இங்கிலீஷ், அதாவது பைபிள் முதல்ல கிரேக்க மொழியில் தான் இருந்தது. அதாவது ஹீப்ரூவில் இருந்தது. ஹீப்ரூக்கு அப்புறம் கிரேக்க மொழிக்கு தான் இருந்தது. அதுதான் பிரதானமாக உலகம் முழுக்கவே இருந்தது. அதை மொழிபெயர்த்து ஆங்கிலத்துக்கு கொண்டு வந்த வரைக்கும் இருந்த வரலாறை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிரேக்க மொழியில் இருந்த பைபிளை மற்ற மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய வேலை 1170 ஏடியிலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. முதல் மொழியில் நியூ டெஸ்டமெண்ட் எந்த மொழியில் மாறுச்சுன்னா சைரியாக் மொழி டமாஸ்கஸில் பேசப்பட்ட ஒரு மொழி. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா சால் சர்ச்சை பெர்சிக்யூட் பண்ண இடம். அதனால் முதல்ல கிரேக்க மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது இந்த இடத்தோடைய மொழியில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைபிளோட மொழிபெயர்ப்பு நிறைய மொழிகளில் மாற்றப்பட்டது. அது சிரியாவிலேருந்து ஆர்மீனியா, ஜார்ஜியா, சமர்கண்டு அந்த மாதிரி நிறைய மொழிகளில் அது மாற்றப்பட்டது. செப்டுஜென்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து தான் நிறைய பேசேஜஸை முதல்ல எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த செப்டுஜென்ட்ன்றது ஹீப்ரூ மொழியில் முதல்ல பைபிள் எழுதப்பட்டது இல்லையா, அதுலேருந்து கிரேக்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இல்லையா. இது 130 பிசியில் நடந்தது, கிறிஸ்துவுக்கு முன்னாடி. ஏன் செஞ்சாங்கன்னா அந்த கிரேக்க மொழி பேசுகிற ஜூஸ்க்காக அந்த மொழிபெயர்ப்பு நடந்தது. இதை தான் ஒருவேளை பாலும் அவரோட ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்காக உபயோகப்படுத்தியிருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணமும் எல்லாருக்குமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெரோம் அண்ட் லாட்டின் வல்கேட். இப்போ 382 ஏடியில் பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுக்கும் பைபிளை படிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் முயற்சி செஞ்சாங்க. அதனால் போப் என்ன பண்ணார், ஜெரோமை கூப்பிட்டு நீ கிரேக்க மொழியிலேருந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும், நமக்கு லாட்டினில் பைபிள் வேணும்னு. ஜெரோம் என்ன பண்ணார்னா ஹீப்ரூ மொழியை படுத்துக்கிட்டார். ஏன்னா கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது ஹீப்ரூலேருந்து தான். அதனால் அவர் ஹீப்ரூ மொழியை கற்றுக்கிட்டு இந்த ஹீப்ரூவில் இருந்த அந்த பைபிளும் கிரேக்க மொழியில் இருந்த பைபிள் ரெண்டுத்தையுமே வச்சு அவர் லாட்டினுக்கு பைபிளை மொழிபெயர்ந்தார். அவர் முடித்த அந்த பைபிளுக்கு பேர் தான் வல்கேட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இங்கிலீஷ் சொற்கள் அந்த பிப்ளிக்கல் டேர்ம்ஸ்லாம் இந்த வல்கேட் பைபிளில் தான் எடுத்திருக்கோம். உதாரணமாக ஸ்கிரிப்சர், சால்வேஷன், ஜஸ்டிஃபிகேஷன், ரீஜெனுவேஷன் எல்லாமே இந்த வல்கேட் பைபிள்லேருந்து வந்த வேர்ட்ஸ் தான். இந்த வல்கேட் பைபிள் தான் இது லாட்டின் மொழியில் இருந்தது இல்லையா. இதுதான் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு 1000 வருஷங்களுக்கு வழிபாட்டுக்குரிய பைபிளாக இருந்தது. அடுத்தது நம்ம ஜான் வைக்லிஃப் அண்ட் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பைபிளை பற்றி பார்க்கலாம். இப்போ ஓல்டு இங்கிலீஷ்லேயும் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து நடந்தது. ஓல்டு இங்கிலீஷில் ஆங்கிலோ சாக்சன் இங்கிலீஷு. அப்போ இந்த சாம்ஸ், அப்புறம் காஸ்பிள் ஆஃப் ஜான் எல்லாமே இந்த காலத்தில் தான். இப்போ மற்றதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இப்போ சாம்ஸ் எழுதிட்டாங்க, காஸ்பிள் ஆஃப் ஜான்லாம் எழுதிட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் நார்மன் இன்வேஷன் இங்கிலாண்டில் நடந்தது 1066. அதனால் மற்ற டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியாமல் அது ஒரு தடையாயிடுச்சு. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் டீச்சராகவும் ப்ரீஸ்டாக ஜான் வைக்லிஃப் அவர் இந்த பைபிளை மிடில் இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அவருடைய துணையோடு, அதாவது எவ்வளோலாம் அவரோட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 200 காப்பியை அவர் செஞ்சதில் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு 200 காப்பீஸ் அதோடைய இது இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா சர்ச் என்ன நினச்சிடுச்சுன்னா, இல்லை வெறும் லேர்ன் ஸ்காலர்ஸும் மென் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த பைபிள் எல்லாம் மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால அவர் இறந்து 44 வருஷம் கழித்து வைக்லிஃபோட உடலை தோண்டி எடுத்தாங்க. ஏன்னா கேத்தலிக் சர்ச் அவர் அஃபிஷியலாக எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. தோண்டி எடுத்த உடம்பை எரித்து அதை ஆற்றுல தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் ஜான் வைக்லிஃபோடைய எண்ணங்கள் யூரோப் ஃபுல்லாக இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு ஜெக் ப்ரீஸ்டாகவும் ஃபிலோசோஃபரும் அந்த ஜான் ஹஸ் அவர் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸை ஹங்கேரியன் மொழியில், பொஹிமியன் மொழியில் ஆரம்பித்தார். இதனால் என்ன ஆச்சுன்னா 1415 ஹஸ்ஸையும் ஹிராட்டிக்குன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அவரையும் எல்லோரும் முன்னாடியும் எரிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு நடுவில் ஒரு பயம் வரும், அந்த தண்டனைக்கு பயப்படுவாங்கன்னு. அடுத்தது வில்லியம் டிண்டேல். அதுக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு பிரிண்டட் இங்கிலீஷ் பைபிளை பற்றி பார்க்கலாம். இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் 15ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் நடந்தது. ஏன்னா துரிதமாக நம்மளால் செய்ய முடியும்.
வில்லியம் டிண்டேல்ன்றவர் ஒரு இங்கிலீஷ் சாப்ளின், டியூட்டர், அப்புறம் ஸ்காலர். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அந்த நியூ டெஸ்டமெண்ட்டோடைய வேலையில் ஆரம்பித்தார் 1526. வில்லியம் டெண்டேல் நிறைய ஃப்ரேசஸை வந்து காயின் பண்ணியிருக்காரு, அதாவது அவராகவே உருவாக்கியிருக்காரு. உதாரணத்துக்கு லேண்ட் ஆஃப் த லிவிங், த பார்ட்டிங் ஆஃப் வேஸ், ஆப்பிள் ஆஃப் மை ஐ, அதுக்கப்புறம் ஃபைட் த குட் ஃபைட், த ஸ்பிரிட் இஸ் வில்லிங் பட் த ஃப்ளஷ் இஸ் வீக், அப்புறம் அட் ஒன் மொமெண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ணது தான். அதே மாதிரி டு சின் அப்படின்ற வேர்டும் வந்து அவருடைய இதில் பார்க்கலாம். என்னென்னா அவர் கிட்டத்தட்ட 3000 காப்பீஸை வந்து நியூ டெஸ்டமெண்ட்டை வந்து அவர் பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைய தேதிக்கு நமக்கு 2 தான் இருக்குது. இது காரணம் வந்து இந்த கேத்தலிக் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அந்த சப்ரெஷன் நடந்தது இல்லையா, இங்கிலீஷில் வந்து ராஜாவே தலைமையாக வச்சு சர்ச்சஸ்லாம் இருக்கணும்னு. அதில் நடந்த சண்டையில் வந்து அவங்க நிறைய புஸ்தகங்களை எரிச்சிட்டாங்க. அதில் அவரோட புஸ்தகங்கள் நிறைய எரியப்பட்டு 2 புஸ்தகங்கள் மட்டும்தான் அவர் வந்து பிரிண்ட் பண்ணது இருக்குது. 1529 டிண்டேல் வந்து அவரோட டிரான்ஸ்லேஷன் ஓல்டு டெஸ்டமெண்ட் தான் யூரோப்பில் ஆரம்பித்தார். 1535 அவர் வந்து பெண்ணிச்சோ 9வது ஓல்டு டெஸ்டமெண்ட் புக்ஸையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். ஆனால் அப்போ தான் அவரை பிடிச்சிட்டு அவரை எரிச்சிட்டாங்க. அவர் இறக்கும் போது அவர் எழுதின கடைசி வார்த்தையாக என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளே, லார்ட் ஓப்பன் த கிங் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் ஐஸ், அதாவது இங்கிலாண்டோட ராஜாவோட கண்ணை திற அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வேண்ட மாதிரி அவர் உயிரை விட்ட மாதிரியும் வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்டேல் மேத்யூஸ் அண்ட் த கிரேட் பைபிள். மில்ஸ் கவர்டேல் வந்து வில்லியம் டிண்டேலோடைய வேலையை வந்து கண்டினியூ பண்ணி அவர் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் இங்கிலீஷ் பைபிளில் வந்து 1535 முடித்தார். அவருக்கு வந்து அவ்வளோவா க்ரீக் அண்ட் ஹீப்ரூ தெரியாதனால அவர் லாட்டின் அண்ட் ஜெர்மன் டிரான்ஸ்லேஷனையும், டிண்டேல் வந்து முடிக்காமல் வச்சிருந்த வேலைங்கள்லேருந்தும் அவர் வந்து அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்துலாம் அவர் நிறைய பகுதி எடுத்துக்கிட்டார். இந்த பைபிளோட ப்ரிஃபேஸில் பார்த்திங்கன்னா கவர்டேல் வந்து 8ஆம் ஹென்றி ராஜா வந்து ரொம்ப பாராட்டியிருப்பார். ஏன்னா வந்து அந்த ராஜா வந்து ஆனி பொலிவன் ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, கேத்தலிக் சர்ச் ஆஃப் ரோமை வந்து பிரிச்சுட்டு இங்கிலாண்டில் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை கொண்டு வந்தார். ஏன்னா அது வரைக்கும் வந்து இங்கிலாண்டில் இருந்த எல்லா சர்ச்சும் வந்து ஜெர்மனிலேருந்து ஒரு போப் கீழே தான் இருந்தது. அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டமான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருந்ததுனால ராஜா தன்னையே வந்து இங்கிலாண்டில் இந்த சர்ச்சுக்கெலாம் தலைவராக அறிவிச்சிட்டு, ஏன்னா அனிபலியோனை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால அவர் பண்ணதுனால அவருக்கு வந்து இதை பண்ணியிருக்காங்க. இந்த கவர்டேல் பைபிள் தான் ஃபஸ்ட்டு பைபிள் லைசன்ஸ் வாங்கின பைபிள். இதுக்கு லைசன்ஸ் கொடுத்தவர் வந்து 8ஆம் ஹென்றி. இதை தான் அவங்க இங்கிலாண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்டேல் வந்து த கிரேட் பைபிள் ஆஃப் ஹென்றி த 8th இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஆத்தரைஸ் பண்ணாங்க 1531. ஜான் ராஜர்ஸ் இவர் வந்து டிண்டேலோடைய ஒரு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் எடிட்டர். அவரும் அந்த கவர்டேல்ஸோடைய இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து ஈடுபட்டார். அவரும் இவங்க மற்றவங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணது தான் மேத்யூஸ் பைபிள். இது 1537 வெளியாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா மேரி வந்து இங்கிலாண்டோட ராணி ஆனாங்க. அவங்களுக்கு என்னென்னா ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது, அவங்க பயங்கரமான கேத்தலிக்கு. அதனால் எல்லாருமே வந்து திரும்பி கேத்தலிசம் போகணுன்னா நம்ம திரும்பி வந்து போப்பு கேடு தான் வரணும், அந்த பழைய பைபிள் தான் வரணும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த புது பைபிளை எழுதின ராஜர்ஸை வந்து நீ ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காகவே 1555 அவரை வந்து அந்த ஸ்டேக்குன்றது ஒரு இடம், அந்த இடத்துல வந்து எரிச்சிட்டாங்க. அதை மக்கள் கூடுற ஒரு இடம், அங்கே வந்து உயிரோடு எரிச்சிட்டாங்க. அடுத்தது ஜெனீவா அந்த கேத்தலிக் ரீம்ஸ் டுவா வெர்ஷன்ஸு. இப்போ இந்த மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் இருக்கிறவங்களெல்லாம் வந்து அவங்க எரிச்சிட்டு இருந்ததுனால இங்கிலாண்டில் இருந்த 100கணக்கான ப்ராட்டஸ்டன்ட்ஸ் வந்து ஜெர்மனி, சுவிட்சர்லாண்டுன்றது இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. முக்கியமாக ஜெனீவா. அங்கே தான் வந்து ஜெனீவா பைபிள் வந்து 1560 வந்து தயாரிக்கப்பட்டது. இதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டாங்க. இதை தான் வந்து முதல்ல டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து இதில் நிறைய முதல்னு சொல்லலாம். அதாவது வந்து இதில் தான் நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து இந்த வேலையில் அமர்ந்தாங்க. நிறைய வேர்சஸ் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் சைடில் கமெண்ட்ரிஸ் மார்ஜனில் இருந்தது, மேப்ஸ் இருந்தது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருந்தது. அது மாதிரி நிறைய இந்த ஃபஸ்ட்டு ஜெனீவா பைபிளில் இருந்திருக்கு. இந்த ஜெனீவா பைபிள் தான் ஒரு 16ஆம் நூற்றாண்டில் ப்ராட்டஸ்டன்டோடைய ப்ரைமரி ஆக்யூரேட் வெர்ஷன் ஆஃப் த பைபிள்னு சொல்லலாம். அதுவும் வந்து இந்த மேரியை வந்து பிளடி மேரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேரை கொன்னதுனால, அவங்க கேத்தலிக்காக இல்லாமல் ப்ராட்டஸ்டன்ட் இருந்தவங்களெல்லாம் கொண்டுட்டு இருந்ததுனால அவங்கள பிளடி மேரின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்தது வந்து அவங்களோட சகோதரியான 1ஆம் எலிசபெத் வந்து ராணியானாங்க.
அவங்க தான் வந்து இந்த கிரேட் பைபிளை வந்து ஒரு அப்டேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே ஜெனிவா பைபிளை வந்து உபயோகப்படுத்ததுனால அதை விட சிறந்த பைபிளை நம்ம தயார் பண்ணணும் அப்படின்றதுனால தான் பண்ணாங்க. அதுக்கு நிறைய பிஷப்ஸ் எல்லாம் அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் வந்து 1568 வந்து அமர வச்சாங்க. நிறைய பிஷப்ஸ் சேர்ந்து இந்த பைபிளை தயாரித்ததுனால இதுக்கு பிஷப்ஸ் பைபிள்னே பேர் வந்தது. ஆனாலும் ஜெனிவா பைபிள் தான் வந்து இங்கிலாண்டில் ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதுக்கப்புறம் 1582 வந்து கேத்தலிக் சர்ச் வந்து லாட்டின் தான் ஒரே லாங்குவேஜ் மொழியாக இருக்கணும் பைபிள் வந்து கிடைக்கிறதுக்கு. அது இல்லாமல் முதல்ல தோன்றின ஹீப்ரு பைபிளும் க்ரீக் பைபிளும் இருக்கலாம் அப்படின்றது வந்து, ஆனால் அவங்களுக்கு வந்து லாட்டினை தாண்டின வேறு மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த லாட்டின் வல்கேட் பைபிள்லேருந்து மாறினதை வந்து நம்ம ரீம்ஸ் டுவா பைபிள்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் வந்தது தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் பைபிள். அது வந்து 1611. 1603 4ஆம் கிங் ஜேம்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இவர் வந்து இங்கிலாண்டோட அரியணையில் முதலாம் ஜேம்ஸாக அவர் அமர்ந்தார். இப்போ இவர் தான் ஸ்காட்லாண்ட் அது மாத்திரம் இல்லாமல் இங்கிலாந்து ரெண்டுத்தையுமே ஆண்டுட்டு இருந்தார். அப்போ தான் ஹாம்ப்டன் கோர்ட்டில் அவர் முடிவு பண்ணார் ஒரு புது பைபிள் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும். இது வந்து இந்த எலிசபெத் டைமில் வந்த பிஷப்ஸ் பைபிளுக்கு ஒரு மாற்றாக இருக்கணும் அப்படின்றது முடிவுக்கு வந்தது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ப்ராட்டஸ்டன்ஸ்க்கு ஒரு பைபிள், கேத்தலிக்ஸ் ஒரு பைபிள், அப்புறம் புதுசாக வந்த நியூ டினாமினேஷன்ஸ்க்குலாம் ஒரு பைபிள் இல்லாமல் எல்லாருக்குமே கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே வந்து உபயோகப்படுற மாதிரி ஒரு பைபிள் தயாராகணும் அப்படின்ற முடிவில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 47லேருந்து 50 டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து இதுக்குன்னு வந்து அவங்க நியமித்தாங்க. 15 ரூல்ஸ் போட்டாங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க அந்த பைபிளோடைய மொழிபெயர்ப்பை செய்யணும்னு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பைபிளில் வந்து ஜெனிவா பைபிளில் இருக்கக்கூடிய கமெண்ட்ரிஸ் எதுவுமே வரக்கூடாது. அதே மாதிரி இவங்க வந்து அந்த பிஷப்ஸ் பைபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் பைபிளான ஹீப்ரூ, க்ரீக்கு, அப்புறம் லாட்டின் டெக்ஸ்ட்லேருந்து அவங்களுடைய இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸை 6 குழுவாக நியமித்தாங்க. ஆளுக்கு ஒரு புஸ்தகம் மாதிரி வச்சாங்க. இப்போ ஒரு குழு வந்து அவங்களோட டிரான்ஸ்லேஷன் முடிச்சிட்டோன்னா அவங்க மற்ற குழுங்களுக்கு அனுப்பணும். அந்த மற்ற குழுங்க அதை படித்து பார்த்து அவங்க வந்து சரின்னு அக்ரி பண்ணிட்ட அப்புறம் தான் அது வந்து அப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி வச்சாங்க. இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் பைபிள் வந்து 1660 வரைக்கும் பாப்புலராகவே ஆகலை. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ரெஸ்டரேஷன் ஆஃப் த இங்கிலீஷ் மோனார்க்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சார்ல்ஸ் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் ராஜாக்கள் இல்லாமல் திரும்பி வந்து ராஜாக்கள் வந்தது 2ஆம் சார்ல்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு வந்து ராஜா ஆகும்போது தான், அது 1660. அப்போ தான் வந்து ராஜா மேலே இருந்த அன்பு மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் த பைபிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலாண்டில் வந்து பரவலாச்சு. ஆங்கிலிக்கன் சர்ச்லேயும் அமெரிக்கன் காலனிஸ்லையும் பரவலாக வந்தது. மக்கள் வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பைபிளாக இது மறைஞ்சது. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.